இட்ஸ் ஓகே ரைட். இப்போ நான் எஸ்டி வரைவை பார்ப்போம். சரி, எஸ்டி வரைவை பார்க்குறதுக்கு இப்போ நான் சொன்னேன் இதை எடுத்து என்ன பாசிட்டிவ்ல நான் வரைகிறேன். இது வந்து பாசிட்டிவ் தானே படி, இதனுடைய பரப்பு வந்து பாசிட்டிவ், இவர் யார் நெகட்டிவ். இப்போ இவ்வளோ தூரம் அவர் மொத்த இடப்பெயர்ச்சியை பார்த்தோம்னா இந்த இடப்பெயர்ச்சி வரையும் கூட்டணும். அப்போ விளைவு இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும், கிராஃப் வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் இந்த டி நேரம் வரைக்கும் அவருடைய இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கிறா, கிராஃபில் எப்படி பாருங்க, ஃபுல்லாக கீழே தேவையில்லை. அந்த கிராஃபை அனுமானிக்கலாம், ஒரு அப்ராக்சிமேட் பண்ணி சரியான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்படி இந்த இடத்துல ஒரு இடப்பெயர்ச்சி ஒன்று அடைஞ்சிருக்கிறார் பாசிட்டிவ்ல. இதோட இடப்பெயர்ச்சி S1 சொல்லுவோம், S1 பாசிட்டிவ், S1 பாசிட்டிவ். பிறகு என்ன செய்யுதுன்னு சொன்னா எதிர் திசையில இப்போ பட்டு திரும்ப மேலே தானே வராது. இது என்ன, இதுல இருந்து இதுக்கு வர்றது என்ன நெகட்டிவ். ஏன்னா இங்க இருந்து தான் இடப்பெயர்ச்சி போகுது. இந்த இடத்துல இருந்து இடப்பெயர்ச்சி கீழே இருந்து மேல் நோக்கி போறதால இடப்பெயர்ச்சி அது என்னவா இருக்கும், நெகட்டிவ். அதை தான் இங்க கீறி காட்டியிருக்கும். அப்ப இது S2ன்னு எடுத்தா அந்த S2 வந்து கீழே தானே வராது. அப்ப விளைவுல அந்த அந்த டைம்ல அந்த குறிப்பிட்ட நேரம் இது T1, அந்த குறிப்பிட்ட நேரம் T2ல அதோட வேகம் 0. பட் ஒரு இடப்பெயர்ச்சி இருக்குது, அது யாரோட சின்னதா இருக்கும் கட்டாயமா, உதாரணமா h/2. என்ன இந்த இந்த இடப்பெயர்ச்சியில அரைவாசி, இது பாசிட்டிவ் h, இது யாரு நெகட்டிவ் h/2. அப்ப இந்த இதோட அரைவாசி தூரத்துல சரியா நிக்கணும். அது நான் வினாவை தந்திருக்கிறேன், நான் பொம்மனா தான் முதல்ல சொன்னேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அரைவாசி தூரத்துக்கு வரணும், S1/2. இந்த இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும், S1/2. அப்போ கிராஃப் ஆரம்பிக்கிற பொசிஷன் இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆரம்பத்தில் இதோட படித்திறன் 0. அப்போ இந்த தொடலிக்கு இருந்தோம்னா நேரச்சோட போகணும். போய் இந்த இடத்த என்ன செய்வாரு, தொடுவார். ஒரு உயர் வேகம் வருது, இப்படி போனா அது வேகம் குறைஞ்சு கொண்டு போறது. இந்த மாதிரி வந்திருக்கா, வேகம் என்ன செய்யுது, அதிகரிச்சு கொண்டு போகுது. ஓகே. அப்ப அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா வேகம் ஒன்று இருக்குது. ஆனா அந்த வேகம் வேகம் வந்து இதை விட எப்படி இருக்கிறாரு, குறைவாக இருக்குது. இதோட வேகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா குறைவாக இருக்குது. வேகம் எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது. இந்த இடத்துல இது ஜி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாரு, இவர் ஜி வந்து என்ன செய்யுது, எதிர்க்குது. ஜி வந்து என்ன செய்யுது, எதிர்க்குது. அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல உள்ள வரைவு நான் கீழே சொன்னா இப்படி போய் என்ன செய்யும், குறையணும். வரைவு என்ன செய்யணும், குறையணும். சடனா இவருடைய வேகம் என்ன செய்யுது சொன்னா குறையுது, வேகம் என்ன செய்யுது சொன்னா குறையுது. ஆல்சோ இதுக்கு மாத்திரம் கிராஃப் வரையணும். எப்படி வரையும், இது வேகம் அதிகம், வேகம் குறைவதற்கான வரைவு, வேகம் குறைவதற்கான வரைவு. வேகத்துல திசை மாறுது தானே, அல்லது இப்படி வரையலாம், அல்லது இப்படி வரலாம், வரையலாம். ஏன்னா இதுக்கு இடையில தான் கிராஃப் வரணும். ஓகே, இப்படி வேகம் இது அதிகரிக்கிற வேகம், இது சாரி பாசிட்டிவ்ல குறைகிற வேகம், ரைட். இது நெகட்டிவ்ல குறைகிற வேகம். அதுதான் இருக்கு, நெகட்டிவ்ல என்ன செய்யுது, வேகம் குறைஞ்சி நெகட்டிவ்ல குறைகிற வேகம். அது இதோட ஜாயின் பண்ணுது. இந்த இடத்துல சரிதானே, இங்க இந்த இடத்துல நாங்க இந்த இடத்துல இந்த வேகம் இந்த படித்திறன் தீட்டாவை எடுத்தா இந்த tan தீட்டா இந்த இது என்ன தருவாருன்னு சொன்னா v1 வேகத்தை தரும். அதான் இந்த இடத்துல நாங்க tan தீட்டாவுக்கு இருந்தோம்னு சொன்னா அது நெகட்டிவ். யார் இது, v2. ஆனா எந்த கோணம் பெருசா இருக்கணும், எந்த கோணம் பெருசு, இந்த கோணம் பெருசு. இந்த ஃபர்ஸ்ட் இந்த வரையில இந்த கோணம் தான் பெருசா இருக்கணும். இந்த இடத்துல திசை மாறுது, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கிராஃப் தான் வரும். வந்து இந்த இடத்துல கிடையாக ஓய்வு தானே, வரைவு எப்படி இருக்குது, வந்து கிடையா போகுது. இந்த கோணத்தை விட இந்த கோணம் உயர்வாக இருக்காது. பாருங்க இப்படி மாறி வருது. வரலாமா இல்லையா, இது வரைக்கும் நானே காணலை. ஆனால் இந்த கிராஃப் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதை தான் பாஸ் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அடுத்த முறை என்ன செய்யலாம், இவர் வரலாம், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நான் என்னத்தை மீன் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இறுதி இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும், S1/2. இந்த விளைவு இடப்பெயர்ச்சி இதுல இருந்து பார்த்தோம்னு சொன்னால் S1/2 ஆக இருக்கும்.